வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. தாராபுரத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்க முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் காவலர்கள் பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்தில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலர் சிருஷ்டி சிங் தலைமையில் பேரணி போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முதல்வரின் ஆணைக்கிணங்க போதை ஒழிப்பு பேரணி மதுவிலக்கு காவல்துறை தாராபுரம் காவல்துறை இணைந்து பேரணி நடைபெற்றது. இதில் தாராபுரம் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் மற்றும் தாராபுரம் காவல் ஆய்வாளர் மற்றும் மகளிர் காவல் ஆய்வாளர் செல்லம், விவேகம் பள்ளி சுப்பிரமணி, சூர்யா பேக்கரி முருகேஷ், சாரதா சண்முகம், வழக்கறிஞர் தென்னரசு கலந்து கொண்டு பேரணியை துவங்கி வைத்தார். இதில் கொங்கு நாடு கூடைப்பந்து வீரர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர். இந்த பேரணி தாராபுரம் காவல் நிலையத்திலிருந்து பூக்கடை வழியாக நடைபெற்று இறுதியாக ஜின்னா மைதானம் கூடைப்பந்து மைதானத்தில் முடிவடைந்தது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறுகையில், மது போதையில் வாகனங்கள் ஓட்டக்கூடாது, சாலை விதிமுறைகளை பின்பற்றி இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்களை ஓட்ட வேண்டும், செல்போன் வைத்து ஓட்டக்கூடாது போன்ற கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். திருப்பூர் மாவட்டங்களில் அதிக அளவு கஞ்சா விற்பனை உள்ளதால் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் குறுஞ்செய்தி மூலம் போதை ஒழிப்பு நம்பர் உள்ளது, அதை பயன்படுத்த வேண்டும், அனைவருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று காவலருக்கு உத்தரவிட்டார். இந்த குறுஞ்செய்தி ஆப்பை பற்றி காவல்துறையினர் அனைத்து பொது மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும், அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாவட்ட காவல்துறையினர்
சைட்ல சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்க. 2-3 இம்பார்ட்டண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வேலை இருக்குது. ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ரேலி, இது ரொம்ப நன்றி. ஆர்கனைசர்ஸ் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஆல் ஆர்கனைசர்ஸ்க்கும் போலீஸ் சைடில், காவல்துறை சைடில் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு ஒரு ஆப் இருக்கு, ட்ரக் ஃப்ரீ ஆப். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. யார் யாருக்கும் தெரியும் அந்த ஆப்பை பற்றி? ட்ரக் ஃப்ரீ ஆப். ஓகே, ஒரு ட்ரக் ஃப்ரீ ஆப் இருக்கு. உங்க மொபைலில் சர்ச் பண்ணுங்க. அந்த ஆப்ல நீங்க ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஒரு ட்ரக் விற்கிறாங்க, சேல் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க, நீங்க அந்த போட்டோ எடுத்துட்டு, அந்த இடமோட போட்டோ, ஏதாவது டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அதை அப்லோட் பண்ணுவீங்க. உங்க பேர் ஒன்றும் வர மாட்டேன். போலீஸ் உடனே ஸ்பாட்ல போவாங்க, செக் பண்ணுவாங்க. ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது, எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரக். அது எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ல ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூ ஜென்ரேஷன் அதை பண்ணுறாங்க நிறைய பிளேசஸில். அதை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் ஃபேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட்டு ஃபார் இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ். அதை பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பண்ணுவீங்க, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதை ஹெபிச்சுவல் இது ஹேபிட் ஆயிடும். எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கஞ்சா, அது இப்போ ஈஸியாக அவைலபிள் இருக்கு சொல்கிறாங்க எல்லா இடத்துல. காவல்துறை சைடில் டெய்லி ரேட் பண்ணுறாங்க. ரேட் பண்ணிட்டு கேஸ் போடுறாங்க. உங்கள் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யார் யூஸ் பண்ணுறாங்க ஃபேமிலியில், உங்கள் ஊரில், அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம சைல்டு ஹெல்ப்லைனில் சொல்லிட்டு, அந்த 1098 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. சைல்டு ஹெல்ப்லைனில் சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங் போலீஸ் சைடில், சைல்டு ஹெல்ப்லைனில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சைடில் கோஆர்டினேஷன் வேணும், உங்கள் ஹெல்ப் வேணும். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஊரில் எப்போ அது குரூப்ஸில் ப்ளே பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, அந்த டைம் சொல்லணும்.